விரல்ல வச்சு செய்க காட்டுவாங்க. இந்த வாயில லிப் மூவ்மெண்ட்ல கேக்குவாங்க. ஆனா கிளாமர் எல்லாம் ஃபுல் காஸ்டியூம் போனா யாருமே பார்க்கவே மாட்டாங்க. கெட்ட வார்த்தையில பேசுறாங்க. அந்த ஆடியோ சவுண்ட் தாண்டி வருது அவங்க பேசுறது. ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க, இவெல்லாம் ஆடிட்டு படுத்துட்டு போறவ, நம்ம காசு கொடுத்தா வந்துருவாடா அவங்க அப்படின்னு சொல்லி எங்கிட்டே வந்து நிறைய பேர் பேசியிருக்காங்க சார். தங்கச்சினே அவங்க கல்யாணம் ஆச்சுனே அப்படின்னு. கல்யாணம் என்ன ஏன் வரமாட்டாங்களா? ரொம்ப இதுல கஷ்டம் இருக்குது. கிளாமர் பண்றதுனால ரொம்ப நான் ஃபீல் பண்ணிருக்கிறேன். உடஞ்சு அழுததெல்லாம் உண்டு. அழுந்துதான் கத்தி கத்தி அழுந்திருக்கிறேன். ஒரு ரூம்ல யாரும் இல்லாம நான் ரொம்ப அழுந்திருக்கிறேன். இல்லாம அது என்ன மாதிரியான அத்துமீறல்கள் அங்க நடக்குது? நிறைய நடந்திருக்கு. ஆனா என்ன பண்ண முடியும்? கண்ணுல பார்க்கணும், கிவில விடணும், அவ்வளவுதான். அது என்ன சொல்றது, நிறைய பேர் சொல்றது இல்லை. காமிச்சுக்கணும், என்ன யார் என்ன என் பண்ண போறாங்க? ஒண்ணுமே இல்லை. அதுக்கு தான் மேக்கப்பே போடுறோம் நம்ம. ஆனா நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவோம், கீழே தூக்கி பார்ப்பாங்க, கட்டி நார்மல் கட்டி இருந்தா, இல்ல மேல குனிஞ்சு பார்ப்பாங்க, ஒருத்தர் கேமரா வச்சு பார்ப்பாங்க. ட்ரெஸ் மாத்திரப்போ மாடியிலிருந்து பார்ப்பாங்க, தட்டியை பிரிச்சு பாக்குறது, வேற மாதிரி கண்ணோட்டத்தில் பார்க்க. ஏன் கூட வந்து அக்கா தங்கச்சி இருந்தால் அப்படி பார்ப்பாளாங்கிறது எனக்கு தெரியாது. எங்களுக்கு வாஷ்ரூம் போகிறதுக்கு இடம் இருக்காது. ஒரு வீட்டில் வந்து பாத்ரூம்லாம் இருக்கும். நாங்கள் போய் கேட்கும் போது அவங்க வந்து இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்பா கூட பாய்ஸ் நின்று பார்த்து அனுப்பாங்க. நீங்க போக சொன்ன கூட போக மாட்டாங்க. உங்க ப்ரோக்ராம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு போகணும். வந்து டான்ஸ் பண்ணிருப்போம், அப்பவே பீரியட் ஆயிடுவோம். பேட் கூட கிடைக்காது நம்மளுக்கு. அது இல்லாம நம்ம துணி கிழிச்சிட்டு கூட, நம்ம ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டு கூட நம்ம வச்சிருந்து ஆடி இருக்கிறோம். அப்பா இறந்துட்டாங்க. எனக்கு வீட்டில இருந்து ஃபோன் வந்துருச்சு, இந்த மாதிரி இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஆடிட்டு இருக்கேன். ரொம்ப மிஸ் பண்ற ஃபேமிலியை. இங்க இருக்கணும், ப்ரோக்ராம் பண்ணணும். ப்ரோக்ராம் பண்ணலாம் யாரும் சமைச்சு போட மாட்டாங்க. அம்மா எனக்கு உயிர். அவங்க டேட்டு போட்டோ கூட டேட்டு குத்திருப்பேன் தானே. ஃபுல் காஸ்டியூம் போட்டு ஆடன்னு சொல்லி ஏஞ்சி போயிடுறாங்க. அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஏய் நீ போ சைடுக்கு, ஏய் நீ போ, நீ அவளை வர சொல்லு. பழகி 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 கல் ஆயிடுச்சா மனசு? ஃபுல்லா கல் ஆயிடுச்சு. ஒரு மூவி பாருங்க, ஒரு சின்ன டான்ஸ் பாருங்க, அதுல ஏதாவது கிளாமர் இல்லாம ஏதாவது ஒரு மூவி இருக்கா அப்படின்றத மட்டும் பார்க்கணும். என்ன அவங்க திரையில ஆடுறாங்க, நம்ம தரையில ஆடுறோம், இதுதான் டிஃப்ரெண்ட். 10 பேர் திட்டினாலும் ஒருத்தவங்க எங்களை பார்த்து சிரிப்பாங்களா, அந்த ஒரு சிரிப்பே போதும் எங்களுக்கு. வணக்கம். வணக்கம். ஆடல் பாடல் அப்படிங்கிற இந்த ப்ரொஃபஷன் எப்படி நீங்க இந்த ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணீங்க? சின்ன வயசுல இருந்தே டான்ஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கறதுனால சூஸ் பண்ணீங்களா இல்ல என்ன? சின்ன வயசுல ரொம்ப ரொம்ப எனக்கு டான்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல்ல தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஸ்கூல் தான். அப்புறமா இன்ட்ரெஸ்ட் டான்ஸ். எங்க அப்பா தான் எனக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்தது. எங்க அப்பா தான் என்னோட டீச்சரு. அப்புறமா இந்த ஃபீல்டுக்கு வரணும் எனக்கு இதே இல்லை. கொஞ்சம் நிறைய பிரச்சனை, கடன், ரொம்ப கஷ்டம். யாரும் ஒருத்தர் இப்படி ஒரு ஷூட்டிங்கு போயிட்டு ஒரு அங்கே தெரிஞ்சவங்க வந்து எனக்கு கூட்டின்னு போயிட்டு இந்த ஆர்கெஸ்ட்ரா ஃபஸ்ட்டு ஆர்கெஸ்ட்ரா கூட்டிட்டு போயிட்டு காமிச்சாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜே கிளாமர் ஸ்டேஜ். அப்போ எனக்கு என்னன்னு தெரியல எனக்கு எப்படிதான் இருக்குமோன்னு சொல்லிட்டு நான் ஷூட்டிங்கில் ஆஃப்டர்ஸ் எல்லாம் இருக்கிறதால நான் அப்படியே இதாயிட்டேன். கொஞ்ச நாள் போக போக கொஞ்சம் பேர் தப்பாக பார்ப்பாங்க, தப்பாக இது பண்ணுவாங்க. அப்பப்போ தான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய கஷ்டங்கள் சூழ்நிலை இதில் ஒரு ஷூட்டிங்கில் எனக்கு ஒரு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் லவின்னு சொல்லிட்டு அவங்க தான் இந்த ஃபீல்டுக்கு கூட்டின்னு வந்தது. அங்கேருந்து அப்படியே நான் வந்துட்டேன். ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னோட ஸ்டேஜே கிளாமரில் தான். எனக்கு ஃபுல் காஸ்டியூமா கிளாமர் அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஷூட்டிங்கில் ஆஃப் ட்ரெஸ் போடுறதுனால இங்கேயும் அதே மாதிரின்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு போக போக தான் அதை பற்றி நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன், டான்ஸ் பற்றி. அது என்ன வயசுல இருக்கும் நீங்க முதல் ஸ்டேஜ் ஏறினது? 17 நினைக்கிறேன், 17 இயர்ஸ். முதல் டைம்ல உங்களுக்கு தெரியல, ஓகே இது ஒரு ஷூட்டிங் அப்படின்னு வந்துருச்சு. ஓரளவுக்கு உங்களுக்கு விவரம் தெரிய ஆரம்பிச்சதுல இருந்து இந்த ஆடை போடுறதுல நெருடல் ஏதாவது இருந்திருக்கு அந்த மாதிரி கிளாமர் ட்ரெஸ்ல? ரொம்ப எனக்கு ஃபங்க்ஷன் பண்ணிட்டேன். எனக்கு காரில் உட்காரும் போது நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கிறேன். இப்போ கூட எனக்கு ஒரு கஷ்டம்தான். ஃப்யூச்சரில் நம்ம ஃபேமிலிக்கு என்னோட இருந்து இதாகும், எதனா வேறவங்க தப்பாக பேசுவாங்கன்றது ஊரில் ரொம்ப பேசுவாங்க. நான் நைட் தானே ப்ரோக்ராம் இருக்கும் எல்லா பக்கத்துலையும். நைட்டில் யார் வேலை கொடுப்பாங்க இவளுக்கு? நைட்டு போயிட்டு மார்னிங் வரா, நைட் டைமில் என்ன வேலைக்கு போவ சொல்ல தப்பாக பேசுவாங்க. ஃபேமிலியிலுமே யாருமே, நானும் பேசுறதில்ல, யாருமே பேசுறது. ஏன்னா அம்மாவுக்கு நான் என்ன பண்ணாலும் எங்கள் அம்மாவுக்கு தான் ஃபஸ்ட்டு சொல்கிறது. தப்பே பண்ணாலும் சரியே பண்ணாலும் கிளாமர் இந்த பசங்க கிட்ட எனக்கு பேசினேம்மா, இந்த கிளாமர் பண்ணதான் அம்மாவுக்கு தான் சொல்றது. ரொம்ப இதுல கஷ்டம் இருக்குது. கிளாமர் பண்றதுனால ரொம்ப நான் ஃபீல் பண்ணிருக்கிறேன். உடஞ்சு அழுததெல்லாம் உண்டு. அழுந்துதான் கத்தி அழுந்திருக்கிறேன். ஒரு ரூம்ல யாரும் இல்லாம நான் ரொம்ப அழுந்திருக்கிறேன். ஏன்னா அப்போ பேசுறதுக்கு யாருமே இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. எல்லாம் கஷ்டம் என்ன, காசு இருந்ததா எல்லாமே அப்படின்ற மாதிரி எல்லாருமே விளங்கிட்டாங்க. தனிமையாயிட்டேன் நான். ரொம்ப தனிமையானதுனால அப்படியே வந்துட்டேன். ஆனா அந்த கஷ்டத்தை கூட சிரிச்சுட்டே சொல்றீங்க. கஷ்டம் இருக்கிறதுனால தான் அவங்க இந்த ஃபீல்டுக்கு வராங்க நான் சொல்றேன். நான் பார்த்ததில்ல, நிறைய பேர் என்கிட்ட பேசியிருக்கிறாங்க, பழகி இருக்கிறாங்க. நிறைய பேர் அம்மான்னு கூப்பிடுவாங்க, அக்கான்னு கூப்பிடுறாங்க. அது நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கிறாங்க. இதுலன்னா அவங்க சொல்றது பாதி ஃபேமிலி கஷ்டத்துல இந்த ஃபீல்டுக்கே வராங்க. நல்லா இருந்தா யாரும் அனுப்புவாங்க சொல்லுங்க? யார் கிளாமர் பண்ண விடுறாங்க? நம்மளுக்குன்னு துணை யாரும் மேல பாத்துக்கிறதுக்கு, சம்பாரிச்சதுக்கு நிறைய பேர் கேர்ள்ஸுங்க
இதுக்காக தான் வராங்க. காசுக்கு பிரச்சனை வீட்டில், ஃபேமிலிக்காக தான் வராங்களே. அவங்க சுயத்துக்காக யாருமே வர்றதில்ல. ஃபேமிலியை பார்த்துக்கணுன்றதுக்காக தான் இதுக்கு வராங்க. கல்யாணம் ஆன ஒரு பெண்ணாக இந்த ஒரு ப்ரொஃபஷன்ல ஆடுறது அப்படிங்கிறது வந்து ஒரு ரிஸ்க் இல்லையா? கல்யாணம் ஆனவங்க இருக்கிறாங்க, கல்யாணம் ஆகாதவங்க இருக்கிறாங்க, ரொம்ப பேர் ரொம்ப ரொம்ப விதமா இங்க இருக்கிறாங்க. பாவம் அவங்கலாம் அந்த மாதிரி சுச்சுவேஷன் ரொம்ப ஃபேஸ் பண்ண ரொம்ப கஷ்டம். இதை ஸ்டார்டிங்ல இப்போ நாம வந்துட்டோம், நம்மளுக்குன்னு ஒரு மாதிரி இது இருக்குதோ, இப்போ நம்மளுக்கு என்ன ரெஸ்பெக்ட் கிடைக்குதோ அது அவங்களுக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு என்னோட இது. அதை ஒன்று சேஞ்ச் பண்ணிக்கினா அது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனா இருக்கிறது இல்ல. அவங்கவுங்க லெவலில் கொண்டாங்கன்னா அவங்கவுங்களுக்கு மட்டும் தான் மரியாதை கொடுக்குறாங்க. அவங்களுக்கு தான் ஒரு அந்த சாங் இவங்க தான். அதுலேயே கேர்ள்ஸ்குள்ளே ஒரு ஈகோ இருக்குது கொஞ்சம் கொஞ்சம். அந்த சாங் எனக்கு, இந்த சாங் எனக்கு, அதுலேயே சண்டை வந்துடுது பாதி. இன்னொன்று எல்லாரையும் ஒரே லெவலில் பார்க்கணும். டான்சர்ஸ்னால் ஒரே லெவலில் பார்க்கணும், ஒருத்தர் மேலே ஒருத்தர் கீழே பார்க்கக்கூடாது. நீங்கள் வந்து அந்த உடை சார்ந்த கேள்வி கேட்குறப்பவே கொஞ்சம் உடஞ்சிங்க இல்லையா? அந்த உடையை அணியிறப்ப இருக்கக்கூடிய நெருடல் ஒன்று. ரெண்டாவது மேடையில் ஆடுறது அப்படிங்கிற ஒரு நெருடல். அதையும் தாண்டி கீழே இருக்கக்கூடிய மக்களில் ஃபேன்ஸ் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்கள கொஞ்சம் தொந்தரவு பண்ணுறவங்க இருப்பாங்க, கொஞ்சம் ஆபாசமான சைகைகள் காமிக்கிறவங்க இருப்பாங்க. அந்த இடத்துலலாம் உங்கள் மன ஓட்டம் என்னவா இருக்கும்? ஸ்டார்டிங்கில் எனக்கு அங்கே திட்டுறாங்கல்ல, நம்ம திட்டு சண்டை போட நம்ம ஓனர் திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பயம், செம்ம பயப்படுவேன். அப்புறம் நான் 2 மூணு சேர்த்து நான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். ஆனால் நான் ஸ்டார்டிங்கில் ஆடும்போது நான் எப்போவுமே நான் திட்டுறதோட நிற்கிறவிட்டு நான் பண்ண மாட்டேன். முடிச்சிட்ட பிறகு நான் வந்து கேட்பேன், உனக்கு அக்கா தங்கச்சி இருந்தால் இப்படி தான் பேசுவீங்களா நீங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்பேன். ஏன்னா நாங்களும் ஒரு பொண்ணு தான். அங்கே வேறு ஊர்லேருந்து வந்து தெரியாத இடத்துலேருந்து வந்து நம்ம எங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறோன்னா நாங்களும் அவங்க ஃபேமிலி மாதிரி தான், அவங்கள அப்படி தான் பார்க்கணும். அதுக்காக தான். ஏன்னா கிளாமர்லேயே ஆடுறோம், அவ்வளோதான், அது மட்டும்தான். ஆனால் கிளாமர்லாம் ஃபுல் காஸ்டியூம் போனால் யாருமே பார்க்கவே மாட்டாங்க, வரவே மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. இப்போ உச்சகட்டமாக ஒரு அத்துமீறல் இப்படி அப்படிங்கிறத வந்து எதை சொல்லுவீங்க இந்த ஆடல் பாடலில்? கெட்ட வார்த்தையில பேசுகிறாங்க, அந்த ஆடியோ சவுண்டு தாண்டி வருது அவங்க பேசுறதும். அது கொஞ்சம் அந்த சைட்லலாம் வராங்கல்ல, முன்னாடி வைக்கிறவங்க அவ்வளோதான் இது இல்லை. இந்த சைடில் இந்த குடிச்சிட்டு பண்ணுறவங்க நிறைய பேர் இல்லை, கொஞ்சம் இடத்துல காதுக்கு வருது. அப்போ தான் அந்த கட்டத்தை தாண்டி போகுது. அந்த இவ்வளவு சத்தத்தையும் தாண்டி வந்து காதுக்கு வருதான். அவங்க அவ்வளோ சத்தமாக பேசுகிறாங்க. இப்போ ஒருத்தர் அந்த 10 பேர் சென்டரில் ஒருத்தர் பேசினா கூட அது அவங்க மைண்டுக்கு தப்பா, பக்கத்தில் இருக்கும் அவங்களும் தப்பாக தான் நினச்சிருவாங்க நம்மள. அந்த மாதிரி ஆகிடும். ஏதாவது ஒரு நாள் ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணி ரொம்ப கசப்பான தருணம்னு ஏதாவது இருக்கா? ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க, இவெல்லாம் ஆடிட்டு படுத்துட்டு போகிறவ இன்னொரு தப்பால பேசுவாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ நாமளும் ஒரு ஃபேமிலியா இருந்திருந்தா யார் என்ன சொல்லியிருப்பாங்க. கிளாமர் ஆடுறதுக்கும் எனக்கு கஷ்டமா தான் இருக்குது. ஸ்டார்டிங் கிளாமர்ல வந்து அந்த கிளாமர் விடுற வரைக்கும் கிளாமர் தான் பண்ணுவேன், விட்டா ஃபீல்டை விட்டுட்டுலன்னு சொல்றாரு. மாதத்துல வந்து எல்லா நாளும் நம்ம ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. இப்போ பீரியட் சிக்கல்கள் இருக்கு. அந்த நேரத்துல எல்லாம் டேட் கிடைச்சி நீங்க ஆட போனது உண்டா? கஷ்டங்களை அனுபவிச்சது உண்டா? இப்போ நம்ம ப்ரோக்ராம் வந்து டான்ஸ் பண்ணிருப்போம், அப்பவே பீரியட் ஆயிடுவோம். அப்பவே ஒரு வாட்டி அந்த பேட் கூட கிடைக்காது நம்மளுக்கு. அப்போ ரொம்ப அங்கே அந்த பொண்ணுக்கிட்ட இந்த பொண்ணுக்கிட்ட இருந்தால் கொடுப்பாங்க, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். யாருன்னா ஆடியன்ஸ் இல்லைன்னா நம்ம பசங்க டான்ஸர் பசங்க யாரும் வச்சு அமுச்சு வரணும்னு சொல்லுவோம். ஒரு வாட்டி அது இல்லாமல் நம்ம துணி கூட வச்சு நம்ம துணி கிழிச்சிட்டு கூட நம்ம ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டு கூட நம்ம வச்சுருந்து ஆடி இருக்கிறோம். இந்த கால் லெக்கில் ரொம்ப பெயின் வரும், இடுப்பு பெயின் வரும், ஆட முடியாது. அப்போ கூட நம்ம ஆடி இருக்கோம். ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது ஆடுறது. வயிறு வலி இருக்கும், இந்த கீழேயும் இந்த காலையும் ரொம்ப வலியும் இருக்கும். அதில் கூட ரொம்ப ஆடி இருக்கிறோம். இங்கெல்லாம் எல்லா இடத்துலையும் மாதம் தான் எந்திக்கும் இந்த பீரியட் ஆயிருக்கிறோம். நம்ம ஆடலைன்னு சொன்ன அந்த மாதமும் இல்லை. நம்ம ஃபீல்டுக்கு வந்து எல்லா நாளும் ஆடுறோம். நம்ம நல்லா இருக்கிறோம்ல, அந்த நாளில் தான் ஒரு நாள் ப்ரோக்ராம் இருக்காது. கஷ்டத்தில் உடம்பு சரியில்லைன்னு அந்த நாளில் ப்ரோக்ராம் இருக்கும். எதிர்ப்பு ஒன்று, ரெண்டாவது வெறுப்பு. எதிர்ப்பு வேற, வெறுப்பு வேற. எதிர்ப்புல வந்து அந்த பொண்ணு மேல எனக்கு அன்பு இருக்கு, நான் அதனால எதிர்க்கிறேங்கிறது அது குடும்பத்துல எதிர்ப்பு. இந்த பொண்ணு இப்படிதான்ப்பா அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொன்னீங்க இல்லையா, அந்த வெறுப்பு. இந்த ரெண்டையும் எப்படி ஹேண்டில் பண்றீங்க? ஒரு ஃபேமிலினா ஏன் ஃபேமிலி, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் எனக்கு இம்பார்ட்டன்ட். என்னோட ரிலேஷன்ஸ் ஆகட்டும் மற்றவங்க கூட எனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. அவங்க என் கஷ்டத்துக்கு வரல, இது இல்லை. அவங்களுக்கு நான் பண்ணுறது தெரியும், ஏன்னா நான் அவங்களுக்காக தான் கஷ்டப்படுறேன்னு தெரியும். அதுக்காக அவங்க ஏற்றுக்கிறாங்க, அவங்க அழுகுறாங்க கூட. எங்கள் அம்மாலாம் நான் கூட்டு வந்த ப்ரோக்ராம் ஒரு 2 ப்ரோக்ராம் கூட்டு வந்தப்போ எங்கள் அம்மா அழுதுருச்சு. ஏன்னா என் பொண்ணு இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மள ஆட வைக்கிறேன். அவங்க டெய்லி ஏங்குறாங்க, அழுகுறாங்க, ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. நான் அவங்க கூட, அவங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சு, ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஃபேமிலியை. இங்கே இருக்கணும், ப்ரோக்ராம் பண்ணணும். ப்ரோக்ராம் பண்ணலன்னு யாரும் சம்பாரிச்சு போட மாட்டாங்க. அம்மான்னு எனக்கு உயிர். அவங்க ஃபோட்டோ கூட டேட்டு குத்திருப்பேன் நான். இங்கே அவங்க கூட நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எங்கள் அம்மாக்காக நான் ஒரு சொந்த வீடு கட்டணும். எங்கள் அம்மாவோட ட்ரீம் அது, நான் சொந்த வீட்டில் உட்காரணும். அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். எங்கள் அம்மா ஒரு வீடு கட்டிட்டு எங்கள் அம்மாவை உட்கார வச்சுட்டேன்னா நான் இந்த ஃபீல்டில் விட்டுடுவேன். அந்த சொந்த வீட்டுக்காக வேண்டிதான் இவ்வளவு போராட்டத்தையும் தாங்கிக்கிறீங்க. ஆனால் ரொம்ப கடனும், ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த ஃபீல்டுக்கு வந்த பிறகு தான் அந்த கடனும். நம்ம இங்கே இருந்தோம், இப்போ இங்கே வந்திருக்கோம்னா இந்த ஃபீல்டு, இந்த டான்ஸ் தான். இந்த டான்ஸ் எனக்கு கடவுள் மாதிரி.
காலில் பிளட் வரட்டும், மயக்கம் வரட்டும், ஃபீவர் இருக்கட்டும், நான் ஷூ போட்டு ஸ்டேஜுக்கு எனக்கு எதுவுமே இருக்காது. ஆடும்போது அந்த அளவுக்கு காலில் ரத்த வர அளவுக்கு ஆடி இருக்கீங்க? நான் ஸ்பீட் ஆடுறது. எனக்கு ஸ்பீட் டான்ஸ் தான் உயிர். எனக்கு என்னோட லைஃபே என் டான்ஸ் தான். ஆனால் இப்போ ஃபீவர் இருக்கும், இப்போ வரும்போது என்னால் முடியாதுன்னு சொல்லுவோம். ஆனால் நான் மேக்கப் போட்டு ஸ்டேஜ் ஷூ போட்டேன்னா எனக்கே தெரியல. நார்மல் இறங்கின பிறகு அந்த கால் நோண்டி அப்படியே வந்துடுது. ஸ்டேஜில் ஆடும் போது அது என்ன பவர் இருக்குது ஸ்டேஜில் தெரியல. அது நிஜமா எனக்கு எதுவுமே தோணாது. கீழே உட்காரும்போது எங்கெல்லாம் பிளட் எல்லாம் வந்திருக்குது. எனக்கு கால் இப்படி ஆயிருக்குது. ஒரு வாட்டி விழுந்திருக்கிறேன், மழையில ஆடும் போதெல்லாம் விழுந்திருக்கிறேன். அந்த ஸ்டேஜுக்கு ரொம்ப பவர் இருக்குது. அந்த காஸ்டியூம், அந்த ஷூக்கு தான் நிறைய பவர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மேக்கப்புக்கு ஷூ. திரும்பி பாக்குறப்ப எதை மிஸ் பண்றீங்க? என் சந்தோஷம், ரொம்ப ஃபேமிலி லவ். இப்போ நார்மலாக இருந்திருந்தா, நம்மளுக்கும் நல்ல ஃபேமிலி இருந்திருந்தா நம்ம வீட்டில் இருந்துக்கலாம், ஃபேமிலிக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், வெளியே சுற்று எல்லாருமே நம்ம இருந்திருக்கலாம். நம்ம இப்போ சுச்சுவேஷன் என்னன்னா, ஏஞ்சிக்கிறோம், குளிக்கிறோம், சாப்பிட்றோம், ட்ராவலிங்கு, ப்ரோக்ராம், திரும்பி போகிறோம், தூங்குறோம். இது ஒரு டைம் டேபிள் ஆகிட்டுக்குது. நார்மலாக ஃபேமிலி அப்படி இருக்காதுல்ல. ஒரு பண்டிகை போகிறது இல்லை, பண்டிகைனா ஃபங்க்ஷனு, ஒரு கல்யாணத்துக்கு போகிற மாதிரி இல்லை, எதுவுமே இல்லை. அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். தம்பி கூட, அக்கா கூட, ஃபேமிலி கூடலாம் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண ரொம்ப ஆசை. எப்போ என்னோட ஸ்டேஜுக்கு நான் வந்துட்டு அவங்க கூட சந்தோஷமா இருந்தேன். நிறைய நாள் அவங்க கூட சந்தோஷமா இருப்பேன். ஒரு மாசம் எல்லாம் பிரிஞ்சு இருக்க வேண்டிய சூழல் வருமா இல்லை எப்படி? ஆமா, 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் வரைக்கும் பிரிஞ்சிருந்திருக்கோம். அவங்களும் அழுவாங்க. நான்லாம் மிட் நைட்ல எனக்கு கனவுல வந்துடும். அப்பெல்லாம் 12 மணிக்கு கால் பண்ணி அழுவேன், ரொம்ப நேரம் அழுவேன். எங்க அக்காக்கு எங்க அம்மாக்கா ரொம்ப ஃபோன் பண்ணி அவங்களும் அழுவாங்க. வந்துருமா வேணான்னுவாங்க எங்க அம்மா. வாமா என்ன இருந்தாலும் பாத்துக்கலாம், நான் கூட வீட்டு வேலைக்கு போறேன். எங்க அம்மா ஃபர்ஸ்ட் வீட்டு வேலை தான் செஞ்சு நின்றாங்க. இப்போ அதெல்லாம் விட்டுட்டு வீட்டிலே இருக்கிறாங்க. நான் கூட அதுக்கு போறேன்னு சொல்லுவாங்க. இல்லம்மா நான் பண்றேன், நான் வந்துடுறேன், நாளைக்கு ஃப்ரீ பண்ணி வந்துடுறேன், அம்மா சமாதம் பண்ணிட்டு நான் அப்படியே தூக்கத்துல தூங்கிடுவேன், கஷ்டத்திலே தூங்கிடுவேன். எவ்வளோ கஷ்டம்னாலும் அதை சிரிப்பா சொன்னாலும் அதுக்குள்ள நிறைய வலி இருக்குல்ல. கஷ்டம் தான். இந்த கேர்ள்ஸ் இந்த ப்ரோக்ராம்ல பண்றவங்க டான்சர்ஸ்க்கு 99% ரொம்ப கஷ்டம் இருக்கிறதுனால தான். உங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்குது. அவங்க யாரும் சொல்றது இல்லை, அதிக பேர் சொல்றது இல்லை. காமிச்சுக்க என்ன, யார் என்ன பண்ண போறாங்க? ஒண்ணுமே இல்லை. அதுக்கு தான் மேக்கப்பே போடுறோம். நம்ம ஸ்டேஜுக்கு போயிட்டா சிரிப்பு தான். உள்ள எங்க சண்டை போட்டுப்பா, டென்ஷன் இருக்கு, போன் வைமா அப்படின்னு ஒரு அம்மா கிட்ட பேசணும், போன்மா அப்புறமா நான் பண்ண சொல்லி என்ன போன் வந்தாலும் கட் பண்ணிட்டு சிரிச்சுனே ஸ்டேஜுக்கு போயிடுவோம். அந்த எக்ஸ்பிரஷன் அந்த சாங்கு தகுந்த மாதிரி அங்க வந்துடும். அது ஸ்டேஜுக்கு, அந்த ஷூவுக்கு, அந்த மேக்கப்புக்கு அந்த பவர் வந்துருது. சென்டிமெண்டா பேசுறப்ப அவ்வளவு உடையிறீங்க, ஆனா அந்த ஸ்டேஜ்ல எப்படி அவ்வளவு போல்டா ஆட முடியுதுங்கிற பிளட்ல வந்துட்டு இருக்குது டான்ஸ்ன்றது. அது வந்துட்டு இருக்கு. என்ன கஷ்டம் இருந்தாலும் என்ன இருந்தாலும் அந்த கண்ணீர் தொடச்சிட்டு அந்த டைம்ல கூட நான் போயிருக்கேன், அழுந்துட்டு போயிருக்கிறேன். அம்மா ஒரு வாட்டி ஹார்ட் ஆப்ரேஷன் அம்மாவுக்கு. என்னால முடியல, இங்க இருக்கிறதுக்கு என்னால முடியல. அப்ப கூட நான் ஆடிட்டு தான் இருக்கிறேன். ஆடிட்டு இங்க உள்ள வந்து அழுவுறது, அங்க போய் சிரிச்சு ஆடுறது, திருப்பி அழுவுறது, போறது, அழுது மூக்குல எல்லாம் இதாகுது, இப்படி தொடச்சிக்கிறத அப்படியே ஆடுறது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் வந்திருக்குது. ரொம்ப கஷ்டத்துல இருந்து கொஞ்சம் இப்ப பரவாயில்ல, இந்த ஃபீல்டு பழகிடுச்சு, அதனால பரவாயில்ல. ஃப்ரீயா இருக்க டைம்ல போறேன், வர பேசுறேன். அம்மா டெய்லி கால் பண்ணிட்டு மிஸ் யூமா, லவ் யூமான்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் பாச போராட்டம், பர்சனல் லைஃப்ல இருக்க சிக்கல்கள், வருமானம், வாழ்வியல் சிக்கல்கள், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த தொந்தரவு, இங்க இவ்வளத்தையும் சகிச்சுக்கிட்டு நம்ம ஆடுறோம் அப்படிங்கிறப்ப அங்க ஏற்படக்கூடிய தொந்தரவுகள், சிக்கல்கள், ஃபேன்ஸ்ல எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. எப்படி பேலன்ஸ் பண்றீங்க? அப்புறமா இந்த ஆடியன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவோம், கீழே தூக்கி பார்ப்பாங்க, நார்மல் கட்டு இருந்தா, இல்லை மேலே குனிச்சு பார்ப்பாங்க, ஒருத்தர் கேமரா வச்சு பார்ப்பாங்க, அந்த கைக்கெல்லாம் ஒரு வாட்டி அடிச்சிருக்கோம் நம்ம. அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப இதுல இருக்கு. பழகி 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 கல் ஆயிடுச்சா மனசு? ஃபுல்லா கல் ஆயிடுச்சு. நான் வந்தப்போ அதான் சொல்லலையே, நானா ஆடியன்ஸ்க்கு எங்க திட்டுன்னு ஓனர் திட்டுவோன்னு பயம் எனக்கு. ரொம்ப பயப்படுவேன். இப்போ அந்த பயம் இல்லை, ஆனா ஒரு மரியாதை இருக்குது. எல்லா ஓனர் மேல ரொம்ப மரியாதை இருக்குது. அவங்களுக்கு அது பண்ணுமா இது பண்ணுமா சொல்றாங்க. ஏன்னா பார்ட்டிக்காரங்க, ஊருக்காரங்க அவங்களுக்கும் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அந்த ப்ரெஷர் ரொம்ப கொடுக்குறாங்க அவங்களுக்கு, ஓனருக்கும். அவங்க அந்த ப்ரெஷர் தாங்கிப்பாங்க, டேட் வாங்குவாங்க நம்மளுக்காக. ஓனர் நம்மளுக்காக அங்கே அந்த ஊருக்கு போயிட்டு ப்ரோக்ராம் வாங்குவாங்க கேர்ள்ஸுக்காக. நம்ம போயிட்டு ஆடுறோம், நம்மளுக்கு சம்பளம் தராங்க, நம்ம வந்துடுறோம், அவ்வளோதான். மக்களுடைய பார்வை இவங்க ஒரு தாழ்வானவங்கிற பார்வையோ, இல்ல இவங்க இப்படித்தாங்கிற ஒரு ஜட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட், இதெல்லாம் நீங்க கடந்து வந்திருப்பீங்களே. ரொம்ப. அதெல்லாம் பத்தி சொல்லுங்களேன். அதெல்லாம் எந்த அளவுக்கு ஹர்ட் ஆயிருக்கு? அது என்ன, அவங்க கூட அவங்கள மாதிரி இது ஒரு வேலை மாதிரி, தொழில் மாதிரி பார்த்தா அவங்க நம்ம தப்பா தெரிய மாட்டோம். இவ ஒரு ஆட்டக்காரி, ஆடதான் வந்திருக்கா. ஒரு மைண்ட் தாட் ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிற மாட்டாங்க, எல்லாம் ஒரு மாதிரி யோசிக்க மாட்டாங்க. ஒரு இடத்துல ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க, தப்பா பேசுவாங்க, பார்வையே தப்பா இருக்கும். இவ ஆட்டக்காரி. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடே கொடுக்க மாட்டாங்க டான்சர் சொன்னா.
இந்த வீடு கொடுக்க மாட்டாங்க, நார்மலாக வாஷ்ரூம் எங்கேயும் கொடுக்க மாட்டாங்க. இந்த வெளியே எங்கன்னா போனால் அப்பா கூட பாய்ஸ் நின்று பார்த்து இருப்பாங்க. நீங்கள் போக சொன்ன கூட போக மாட்டாங்க, பார்த்துன்னு இருப்பாங்க. அவங்க ப்ரோக்ராம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு போகணும், இல்லை சண்டே போடணுங்க. இல்லை நம்ம பாய்ஸ் யாராச்சும் கூடன்னு வந்து அங்கே நிற்க வச்சுட்டு நம்ம வாஷ்ரூம் போகணும். நார்மல் இந்த பேசுகிறாங்கல்ல அவங்கள இந்த காதில் கேட்டு இந்த காதில் விட்டுடணும். அது கேட்டுன்னு போனால் நம்ம நாளைக்கு ப்ரோக்ராம் போக முடியாது. அதே அதான் ஒரு குறை நாளைக்கு போயிடுறேன் முடிச்சு 3 hour 4 hour முடிச்சுட்டு நம்ம போயிடுவோம். நம்மளுக்கு தாழ்மை ஒன்று இருந்தால் எல்லாத்தையும் சாதிக்கலாம்ன்றது தான் நான் தெரிஞ்சுக்கணும். இதில் கோவத்தில் எதுவுமே சாதிக்க முடியாது. இந்த கிளாமர் உடையெல்லாம் அணியிறது குறித்து நிறைய விமர்சனங்கள் ஆடுறவங்க மேல வைக்கிறாங்கல்ல, இது இந்த கிளாமர் வேணாமே ஆடல் பாடல் குழுவுல அப்படின்லாம் கேட்குறாங்கல்ல. அப்படி இப்போ கிளாமர் வேணாம்னு சொன்னா பரவாயில்ல, நாம அதை ஏத்துக்கிறோம். ஆனா ஊருக்காரங்க ஆடியன்ஸ் அதை ஏத்துக்கணுமே. அவங்க ஏத்துக்கு நம்ம கூட அது ஓகே தான். இன்னொன்று என்னன்னா, கிளாமரை வேணான்னா அதை டிசைட் பண்ணா இந்த ஊர்ல என்ன கிடைக்குமோ அதில் கிடைக்கணும் நம்மளுக்கு. அப்புறமா இப்போ என்ன பேமெண்ட் கிடையாது அதுவே கொடுக்கணும். ஆனா எல்லாரும் புதுசு காஸ்டியூம் எல்லாருக்கும் ஒரே பேமெண்ட்டும். இவங்க அதிகம் இவங்க ஃபேமஸ் ஆயிட்டாங்கன்னு சொல்லி இவங்க அதிக பேமெண்ட்டோ, இவங்க ஃபேமஸ் ஒன்று கம்மி பேமெண்ட்டோ அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. கிளாமரு ஆடியன்ஸ் ஃபுல் காஸ்டியூம் ஆடியன்ஸ் ஏற்றுக்கிற மாதிரி இருந்தால் நம்மளுக்கும் ஓகே தான். நம்ம கிளாமரே பண்ணணும்னு சொல்லிட்டு இல்லை, நம்மளுக்கு என்ன கொடுக்குறோங்க அதை பண்ணிட்டு நம்ம போகிறோம். அவ்வளோதான். கஷ்டத்துக்காக தான் வந்திருக்கோம், கஷ்டத்துக்காக தான் சம்பாதிக்கிறோம், போகிறோம். 99% யாருமே அவங்க சுயநலத்துக்காக சம்பாதிக்க வரல, அவங்க கஷ்டத்துக்காக தான். அதுக்காக அவங்க என்ன கொடுத்து ஓனர் என்ன சொன்னாலும் அதை பண்ணிட்டு நம்ம போகிறது தான். ஆனால் ஒரு நெருடலோட தான் இந்த கிளாமர் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள நீங்க இருக்கீங்க. ஃபுல் காஸ்டியூம் போட்டு ஆடியன்ஸ் எல்லாம் ஏஞ்சி போயிடுறாங்க. அவங்களுக்கு விருப்பம் இல்லை. நீ போ சைடுக்கு, நீ போ, நீ அவளை வர சொல்லு இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ நம்மளுக்கு ஒருத்தருக்கு ஹர்ட் ஆகும். அதெல்லாம் ரொம்ப இதில் ரொம்ப சிக்கலுங்க இருக்கு. ஆனால் நம்ம அந்த எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த 3 hour தான் சந்தோஷமே இருக்குது. அவங்க என்ன சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு அந்த 3 hour இருக்குதெல்லாம் அந்த எங்கேயும் கிடைக்கிறது சுகம். அது எங்கேயும் அந்த ஒரு 3 hour எந்த சண்டை, எந்த ஃபேமிலி பிரச்சனை, எந்த கஷ்டம் எதுவுமே இருக்காது. அந்த 3 hour அவ்வளோ க்யூட்டாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் ரொம்ப வாட்டி இதை ஃபீல் பண்ணியிருக்கிறேன். அந்த 3 hour மட்டும்தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் நான். அந்த அவங்க பாவம் அவங்க பேசிக்க போறாங்க, அதை விட்டுட்டேன். நீங்க என்ன வேணா பண்ணிக்காங்க, பண்ணிக்கிறீங்களா பண்ணிக்கோங்க, என்ன சைகை காமிச்சாலும் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் அந்த செய்ய காய்ச்ச கூட எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நார்மல் ஆயிடுச்சு செய்யலாம். அந்த ஆடியோ தாண்டி வருதுல காதுக்கு, அது மட்டும் தான் கேட்க. அது ஒண்ணு கம்மி பண்ணிக்கணும். ஆடியன்ஸ் ரொம்ப போதே அவங்களுக்காக ஆட வரோம். நம்ம என்ன மாதிரியான சைகைகள் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிருக்கு? அந்த விரல்ல வச்சு செய்கை காட்டுவாங்க, அப்புறமா வாய் வச்சு செய்கை காட்டுவாங்க, இந்த வாயில லிப் மூமெண்ட்ல கேட்குவாங்க. அதான் முன்னாடி இருக்கிறாங்க, இந்த சைட்ல இருக்கிறாங்க பண்ணுவாங்கன்னா ஆடியோக்கு தாண்டி நம்ம சவுண்ட் விடுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தாண்ட சொல்ல, நீ ஆண்டி நீ போடி சைடுக்கு அவளான்னு போடி, அந்த மாதிரி வாடி போடின்னு பேசுவாங்க. ஏன்னா நம்மளுக்கும் அவங்க மாதிரி இருக்கும், நாம வாங்கிக்கணும் மரியாதை, அவங்களுக்கும் நம்ம கொடுப்போம். அதுதான். ஏன்னா அவங்களுக்கும் வந்துட்டு அவங்க ஃபேமிலி மாதிரி அவங்க நம்மளை பார்த்துக்கணும். ஏன்னா அவங்க கட்டி உடம்பு காட்டின உடனே நம்ம ஒன்றும் கெட்டவங்க ஆக மாட்டோம், நம்ம ஒன்றும் வேற மாதிரி ஆக மாட்டோம் சொல்லிட்டு அது ஒன்று மட்டும்தான். கிளாமர் பண்ணா தப்பா பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசுறாங்க இல்லையா, இவ்வளவு நேரம் சொன்னீங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நீங்க சொல்லக்கூடிய பதில் என்னமா? அவங்களுக்கு என்னன்னா, இப்ப பாக்குற வரைக்கும் நம்ம ஒரு டான்சர், கீழே இறங்கிட்டா நான் அவங்களுக்கு ஒரு அக்காவோ ஒரு தங்கச்சியோ அப்படிதான் அவங்க அப்படிதான் வந்து நம்ம கிட்ட பேச போறாங்க. மேல இருக்கும்போது ஜெனிஃபர்ன்றாங்க, ஒருத்தர் அக்கான்றாங்க. ஒருத்தர் தப்பா பேசுறவங்களா நம்ம கீழே வந்து நம்மளுக்கு அண்ணா வராங்க, இல்ல ஒரு ஃபேமிலியா நம்ம ஃபீல் பண்றோம். அப்போ அவங்க இந்த மாதிரி பேசக்கூடாது. நம்மள ஒரு ஃபேமிலியா பார்க்கணும், நம்மளுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். கிளாமர் பண்றது அது தொழிலுக்காக, நம்ம அதை தப்பா பயன்படுத்துக்கிறது இல்லை. இப்போ இதுல என்ன ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சங்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்துட்டு அந்த என்ன லெவலுக்கு வரணுமோ நார்மலா அது காஸ்டியூம் போட்டு நார்மலா இது பண்ணி அந்த இதுக்கு போட்டுன்னு வந்துட்டாங்க. இப்போ கரெக்டா இருக்குது, எல்லாமே கரெக்டா இருக்குது. யாரும் தப்பா ஒன்றும் வல்கரா யாருமே பண்ணல. இப்போ நீட்டா போயின்னு தான் நம்மளுக்கு மரியாதை கொடுக்கணும், அவ்வளவுதான். இப்போ இந்த காஸ்டியூம் ஒன்று போடுறீங்களே, அதனுடைய தோராயமா என்ன மதிப்பு வரும் அந்த காஸ்டியூம்? ஒரு காஸ்டியூம் அதாவது ஸ்டார்டிங்ல இருந்து 3000 ஸ்டார்ட், ஃபர்ஸ்ட் கம்மியாச்சு. அவங்க இயர் தாங்க ஐஎஸ் பண்ணினே போறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் கொடுக்குறாங்க. இவங்களும் அதான் விரும்புறது. 5000, 4500, 6000, 7000, 10000, 15000 வரைக்கும் காஸ்டியூம் நிறைய இருக்குது. நம்ம எந்த மாதிரி சூஸ் பண்றோம் அந்த அளவுக்கு காஸ்டியூம்ஸ் இருக்கு. இப்போ இதுல போடக்கூடிய மேக்கப், இப்போ வந்து ஒரு தோராயமா ஒரு 3 மணி நேரம் ஆடுறீங்க அப்படிங்கிறப்ப அது கலையாம இருக்கணும், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும் இடையில. இவ்வளவும் வந்து நம்ம வந்து ஒரு சொஃபஸ்டிகேட்டடான ஸ்டுடியோவில் நடக்கலை, ஏதோ ஒரு கிராமத்தில் நடக்குது, ஒரு ஓலை கொட்டாய்க்குள்ளே நடக்குது. அப்படிங்கிறப்ப அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும் இல்லையா? அந்த மேக்கப்னா இப்போ நார்மலாக ஒரு சாங் 4 minutes தான், 2 சாங் கேப் தருவாங்க, 8 minutes தான். 8 minutesக்குள்ளே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், மேக்கப் டச்சப் கொடுத்துக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஜுவல்லரிஸ் போடணும், அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி ஆகிட்டு நம்ம போய் நிற்கணும். ஒரு டைம் லேட் ஆகிடும், இல்லை மைக்கில் கற்றுவங்க, இல்லை சாங் ஆன் ஆஃப் பண்ணினே இருப்பாங்க, அது கொஞ்சம் இதாகும்.
அவ்வளோதான். அப்போ பாட்டுக்கு பாட்டு வந்து நீங்க மாறிக்கிட்டே இருக்கணும், உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அது தகுந்த மாதிரி தான் ட்ரெஸ்ஸஸ் சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ சாரி இருந்தால் சாரி, ட்ரெஸ்ஸாக இருந்தால் ட்ரெஸ்ஸு, இது கிளாமர் ஆஃப் இருந்தால் ஆஃபும், அந்த சாங்குக்கு தகுந்த மாதிரி. அதில் சாரி கட்டு சாரி கட்டு 2 நிமிஷத்துல 4 நிமிஷத்துல சாரி கட்டிக்கின்னு அந்த ட்ரெஸ் பூவில் வச்சுக்கின்னு திருப்பி ஹேர் ஸ்டைல் கூட சேஞ்ச் பண்ணுவோம். எல்லா சாங்குக்கும் ஒரே மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ண மாட்டோம். அது தகுந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டு போயிடுவோம். அது ஸ்டார்டிங்கில் வரவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதெல்லாம் இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் திட்டு வாங்குவாங்க. போக போக அவங்களுக்கே பழகிடும். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.